கடந்த 25 ஆண்டுகளாக சட்டமன்ற தேர்தலில் பாமக எடுத்த கூட்டணி நிலைப்பாடு குறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்திருக்கு. இந்த கூட்டணி அப்படின்றது ஒரு வலுவான கூட்டணி என்று அதிமுகவும் பாமகவும் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில கடந்த 25 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் பாமக யார் யாரோட கூட்டணி அமைத்தாங்க, அவங்களுடைய வெற்றி விகிதம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 2001 அதாவது பாமக தொடங்குதலிருந்து சந்தித்த 3வது தேர்தல் முதல் முறையா ஒரு திராவிட கட்சியான அதிமுகவோடு அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இதுல வெற்றி அப்படின்னு பார்த்தா பாமக வரலாற்றிலேயே இதுதான் அதிகபட்ச வெற்றி. 20 தொகுதிகளை அவங்க கைப்பற்றாங்க. ஒட்டுமொத்தமான வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தா 5.6 விழுக்காடு வாக்குல அந்த தேர்தலை அவங்க பெற்றாங்க. அதற்கு அடுத்ததாக 2006 சட்டமன்ற தேர்தல். அதற்கு பிறகு அதிமுகவுடனான கூட்டணி முறியது. திமுகவோடு கூட்டணி அமைக்கிறார் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். ஒட்டுமொத்தமாக கடந்த தேர்தலில் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்தது. அதன் காரணமாக 31 தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படுது. இதுல வெற்றி அப்படின்னு பார்த்தா 18 தொகுதிகளை பாமக கைப்பற்றுறாங்க. வாக்கு சதவீதம் 5.7. அதற்கு அடுத்ததாக பார்த்தா 2011 மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் தேமுதிக புதிதாக கட்சி தொடங்கப்பட்டு அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. இதுல பாமக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்குது. இந்த 2011 கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, பாமகவோட விடுதலை சிறுத்தைகளும் முதல் முறையா இந்த தேர்தலில் ஒரே அணியில இடம் பெற்றிருந்தாங்க அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயம். அதுல திமுக கூட்டணியில பாமகவுக்கு 30 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதுல வெற்றி அப்படின்னு பார்த்தா 3 இடங்கள் தான். வாக்கு சதவீதம் 5.2. 2016 தேர்தலில் பாமக ஒரு புதிய வியூகத்தை வகுக்கிறாங்க. 2016 தேர்தலில் அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு 234 தொகுதிகளிலையும் தனித்து போட்டியிடுறாங்க. அந்த தேர்தலில் பாமக எந்த இடத்திலும் வெற்றி பெறல. ஆனா அவங்களுடைய வாக்கு விழுக்காடு 5.36 அப்படியே தொடருது. அதற்கு அடுத்ததாக 2021 அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க. அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த கூட்டணி அமைந்ததன் மூலமாக ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி 23, வெற்றி பெற்ற தொகுதி அப்படின்னு பார்த்தா 5. அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது பெருமளவுக்கு குறைஞ்சிருக்கு. 3.80 அவங்களுடைய வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருக்கு. இந்த முறை அன்புமணி முதல் முறையா அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு. என்னுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம்.